தை கிருத்திகை வரலாறு, சிறப்பு மற்றும் பலன்கள் பற்றி பார்க்கலாம். தை கிருத்திகை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இந்த ஆண்டு தை கிருத்திகை ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. தை கிருத்திகை தல புராண கதை பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பை சிவபெருமான் 6 கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைத்தார். இவர்கள் அந்த 6 குழந்தைகளையும் மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் வளர்த்தனர். அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தபோது அவர்கள் 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஷண்முகனாக உருப்பெற்றனர். குழந்தைகளை சீரோடும் சிறப்போடும் வளர்த்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்க விரும்பிய சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார். அதன்படி யார் ஒருவர் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு குறைகள் அனைத்தும் தீரும், நினைத்தது நடக்கும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றும், கார்த்திகை பெண்களின் பெயரால் இந்த நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படும் என்றும் அருளினார். மங்கள மாதமான தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கும் அனைத்து விதமான மங்கள காரியங்களும் நடைபெறும், அனைத்து தடைகளும் நீங்கும், திருமண தடைகள் விலகி விரைவில் நல்ல வரன் அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மனக்கவலைகள் தீர்ந்து அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம்.